நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு முன்பு ஜனநாயகக்கு சென்சார் சான்றிதழ் வழங்கும் வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தனி நீதிபதியின் உத்தரவிற்கு இரு நீதிபதிகள் அமர்வு இடைக்கால தடை பிறப்பித்திருந்த நிலையில் அதன் வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு வருகிறது. ஜனநாயகனுக்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். விவரங்களை வழங்கலாம். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரி கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி உடனடியாக தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டிருந்தார். இதனை எதிர்த்து உடனடியாக மத்திய தணிக்கை வாரியம் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அவசரமாக விசாரித்து தீர்ப்பு வழங்குவதற்கு தங்களால் பொறுமையாக இருக்க முடியாதா என பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பி தனி நீதிபதியினுடைய உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்தது. மேலும் இது தொடர்பாக அதாவது மத்திய தணிக்கை வாரியத்தின் மேல்முறையீட்டு மனு தொடர்பாக பட தயாரிப்பு நிறுவனம் பதிலளிக்கவும் உத்தரவிட்டு வழக்கின் விசாரணை இன்றைய தினத்திற்கு ஒத்தி வைத்திருந்தனர். இந்த நிலையில் அந்த இடைக்கால உத்தரவை எதிர்த்து பட தயாரிப்பு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த நிலையில் அந்த மேல்முறையீட்டு மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனை அதாவது உயர்நீதிமன்றத்தையே அணுகுமாறும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில்தான் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வில் ஜனநாயகன் பட வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு வருகிறது. இப்பொழுது அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கினுடைய விசாரணையை இன்றைய தினமே நிறைவு செய்து அதில் ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டிருந்த நிலையில் தான் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. அப்பொழுது பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டு வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டு இன்றைய தினமே இந்த வழக்கினுடைய விசாரணையை ஒரு முடிவு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த வழக்கு இன்றைய தினம் தீர்ப்பு யாருக்கு சாதகமாக அல்லது பாதகமாக வந்தாலும் எதிர்த்தரப்பினர் உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இந்த ஜனநாயகன் படத்திற்கான சிக்கல் இன்றைய தினமே தீர்மா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதாவது பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் மத்திய தணிக்கை வாரியமும் தணிக்கை வாரியத்திற்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் பட தயாரிப்பு நிறுவனமும் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் ஜனநாயகன் பட வழக்கில் இன்றைய தினமே ஒரு தீர்வு ஏற்படுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.